ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம காந்தா படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி, ராணா இவங்க நடிப்புல இன்னைக்கு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு பீரியட் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தா. இந்த காந்தா படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, தெருக்கூத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து நல்லா வந்து நடிக்கிறான். அவரோட நடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து பார்த்து வந்து வியக்கிறாரு. ஸோ அவனை வந்து படத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா நல்லா வந்திருக்கும், அவனை வந்து சினிமாக்கு வந்து கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து சினிமாக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்து வைக்கிறாரு. அந்த டேரக்டர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம சமுத்திரக்கனி. அப்புறம் அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்றாரு. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகராக வந்து ஆகிறான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட ஒரு உச்ச நட்சத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா அது மாறிடுறான். அந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான். இப்போ என்ன நடக்குதுன்னா, இவன் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் இவர் சொல்றது எதையுமே வந்து கேட்க மாட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி சொல்றது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் வந்து கேட்கவே வந்து மாட்டாரு. அவருக்கு பிடிச்ச பாணியில வந்து நடிக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனிக்கு வந்து பிடிக்கல. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து ஈகோ கிளாஸ் வந்து நடக்குது. இதனால வந்து என்னெல்லாம் ஆச்சுங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தா படத்துடைய மிச்ச ஸ்டோரி. இந்த படத்துடைய முதல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குமான ஈகோ கிளாஸ் தான் வந்து போகுது. ஆனால் அந்த காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பீரியட்ல வந்து நடக்குது. 1950 அந்த காலகட்டங்கள் வந்து இந்த படம் வந்து நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்ட் ஒர்க்கு செட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு சில காட்சிகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா வந்து இல்லை. மற்றபடி இந்த செட்டுக்குள்ள எடுக்கிற சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸ். அந்த காலத்தில் படங்கள் எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரியான காட்சிகள் வந்து இந்த படத்தில் வந்து வருது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. படம் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஆரம்பிக்குது, அப்படியே வந்து போகுது. ஆனால் படம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்பீட் ஆயிடுது, நல்ல எங்கேஜிங்காக வந்து போகுது இன்ட்ரோல் பிளாக் வரைக்குமே. இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜென்ரல் ஷிஃப்ட் ஆகுது இந்த படத்தில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ கிளாஸாக வந்து போயிட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமா சீக்வன்ஸ்லாம் வந்து நடக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக வந்து போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியும் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி வந்து இருக்கு. ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், என்ன நடந்திருக்குங்கிற மாதிரி நம்மளை வந்து பார்க்க வைக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கல, லேக் ஆகல. படம் நல்ல எங்கேஜிங்காக வந்து போகுது. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல எங்கேஜிங்காக வந்திருக்கு. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ற மாதிரிலாம் வந்து இல்லை, நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா டெக்னிக்கலாக வந்து பார்க்குறப்ப இந்த படம் வந்து பிரில்லியண்டாக வந்திருக்கு. அது சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நல்லாவே வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வந்து பார்க்க போனால் துல்கர் சல்மான் இந்த படத்தை வந்து நடிப்பு சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். அவ்வளோ சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வந்து சமுத்திரக்கனி வந்து நடிச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காட்சிகள் வந்திருக்கு. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்திருக்காங்க நடிப்பில். ராணா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து வராது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் தூக்கி வந்து நிறுத்தாரு. செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல எங்கேஜிங்காக போகிறதுக்கு ராணா வந்து ஒரு காரணம். அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லா வந்து இருக்கு. அப்புறம் பாக்கியஸ்ரீங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த காலத்து ஹீரோயின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க 4 பேரை தவிர பெருசாக மெயின் லீடுன்னு சொல்ற மாதிரி யாருமே வந்து இல்லை. காயத்ரி ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் ஹைலைட்டாக பார்க்க போனோம்னா சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் டைலாக்ஸ் சொல்லுவேன்னா டைலாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக வந்து இருக்கும். அதுவும் ரொம்பலாம் அதிகமாலாம் வந்திருக்காங்க. அங்கங்கே ஒரு டைலாக் வந்திருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. சமுத்திரக்கனி ஒரு இடத்துல வந்து சொல்லுவார், கட் சொன்னதுக்கு அப்புறம் நடிக்காத அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் சூப்பராக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி துல்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரில் வரக்கூடிய வசனம் மாதிரிலாம் வந்து நிறைய வசனங்கள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் துல்கர் வந்து 2-3 காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்து பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிக்குமே வந்து கை தட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக சொல்ல போனால் கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், இன்டர்வலுக்கு முன்னாடி சீக்வன்ஸ்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. ஜாக்ஸ் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து ஓகேவா தான் வந்துருச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லிட முடியாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நல்லாவே வந்து போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் மைனஸ்னு வந்து பார்க்க போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் தான். டியூரேஷன் வந்து இன்னுமே வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 15 நிமிஷம் தான் வந்து ஓடுது. ஆனால் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி ஃபீலை வந்து நமக்கு வந்து கொடுத்துருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஒப்பிடுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இருக்கு. ஆனால் நல்லா ரசிக்கும்படியாக தான் வந்து இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 43 நிமிஷம் வந்து ஓடுது. ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமான ரன் டைம். 2 மணி நேரம் 30 கொண்டு வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த காந்தா படம் வந்து எப்படி இருக்கு வந்து கேட்டீங்கன்னா ஒரு தரமான படம்னே வந்து சொல்லலாம். இது ஒரு வெல் ரிட்டன் பீரியட் கிரைம் த்ரில்லர் டிராமா. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டர் தான் வந்து பார்க்கணும். ஓடிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண வந்து முடியாது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய திரைக்காண்டி எடுத்த படம். நீங்கள் பெரிய திரையில் பார்க்குறப்போ இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான சினிமா அனுபவத்தை வந்து கொடுக்குறதுல சந்தேகமே வந்து இல்லை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து 5க்கு 3.75. இந்த காந்தா மிஸ் பண்ணாமல் எல்லாரும் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சினிமா. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.